வணக்கம் மக்களே. ஜிம்முக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். குளிச்சுட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், அமுதம் மாதிரி. தயிர் சாதம் என் மனைவி செஞ்சது, கோவக்காய் சூப்பராக இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு எங்கள் அம்மா செஞ்சது. ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆனது, மாங்காய் எலுமிச்சம்பழம் எல்லாம் மிக்ஸ் ஆன ஊறுகாய். அப்பளம், கொத்தவரங்காய் சிப்ஸு. இப்போ சாப்பிட போகிறேன். ஆஹா, இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாதம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ப்ரோபயோட்டிக்கு நம்மளுக்கு மோஷன்லாம் ஃப்ரீயாக போகும், நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். கோவக்காய் எண்ணெயெல்லாம் கம்மியாக வச்சு அருமையாக செஞ்சுருக்காங்க. கோவக்காய் என் மனைவி சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு எப்படி செஞ்சுருக்காங்க பார்க்கலாமா? நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு. கொத்தவரங்காய் சிப்ஸு. ஆஹா, கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது, மொறு மொறுன்னு. ஆஹா, அப்பளம். மக்களே நல்லா கேட்டுங்க. டயட் இருக்கிறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் டயட்டை விட்டேன், நார்மலாக சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறேன். பாப்பா இங்க வாடி, இங்க வா, கிட்ட வா. எப்படி இருக்கு பாரு, டேஸ்டா இருக்கா? இந்த அப்பெல்லாம் சாப்பிடு. மக்களே நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பிளாக் மேன்.